ஆனால் மைலி முதல் தொடங்குவோம். நான் ஏன் வாயில் முட்டை உடைக்க வேண்டும்? இதை பார்க்கவும் மிகவும் மோசமாக இருக்கிறது. அது அருவருக்கத்தக்கது. அதை பிடிக்கவில்லை. அது மிகவும் வழுக்கும் மற்றும் எரிச்சலூட்டமாக உள்ளது. நான் அதை மீண்டும் முயற்சிக்க விரும்பவில்லை. டேன், அது நீங்களே. வாங்க, செல்லுங்கள். என்ன ஏற்கனவே நான் எப்படி பழைய 10 முட்டைகள். ஆமாம், ஒருவேளை எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சென்சி எனக்கு ஒரு யுக்தி கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு இப்போதே காட்டப் போகிறேன். நீங்கள் முட்டைகளை காற்றில் எறிந்து இப்போது அனைத்தையும் மென்மையான கைகளுடன் உடைக்க வேண்டும். இப்போது நாம் பாதிகளை எல்லாம் பிடிக்கிறோம். யூஹூ, அது வேலை செய்தது. இது நம்ப முடியாத அளவுக்கு அருமையானது. இப்போது நான் அவற்றை எல்லாத்தையும் கம்பிலேயே தூக்குகிறேன். ஆஹா, அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் அது போதும். அது அருவருப்பாக உள்ளது. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் எந்த வடிவிலும் முட்டையை வெறுக்கிறேன். அது பயங்கரமானது. நான் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன். இப்போது பீபேயின் வேலை. சாதிக்க பீபே நல்ல செல்வாக்கு. உண்மையா? நான் அமைதியாக கூட்டியிருப்பேன் என்று நம்பினேன். எந்த செயலவை நான் தொடங்க வேண்டும்? இதை பிடிக்கிறேன். சங்கடமாகிறது பிபி. இல்லை, என்ன ஆகிறது? முடியாதது. முழு முட்டையங்கி மேலே விழுகிறது. காப்பாற்றுங்கள். என் மேல் ஆக்ஸ் விழுகிறார்கள். எவ்வளவு அருவருப்பு. ஐயோ, என் முடி முழுவதும் ஆக்கரைப்பட்டு விட்டது. இது வெறுப்பானது. அவள் மாற்று கூட நல்லா இருக்கிறார். போய்கொண்டிருக்கலாம்.